உண்மையான லவ் என்னைக்குமே தோக்காது இப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில இருக்கீங்க அப்படின்னா இந்த மென்டாலிட்டியை இப்ப நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு தான் ஆகணும், ரைட்? ஸோ உண்மையான காதல் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க என்னை விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, திரும்பி வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். லட்சே ஒரு இன்சிடென்ட் ஒன்று சொல்லணுங்க. என்னோட ஜிம்ல ஒரு பையன், அந்த பையன் வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கான் 3 இயர்ஸ். அந்த பொண்ணு அவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க, 2 பேருமே லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இந்த பொண்ணு அவன் லவ் பண்ணிட்டு இருந்திருந்தா கூட இன்னொரு பையனோட இன்டிமேட்டா ஃபிளர்ட் பண்ணிட்டு சேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, ரைட்? இன்டிமேட் தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லட்சே ஓகே, செக்ஸ்டிங் அந்த மாதிரி. அது இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சும் அவன் எதுவுமே சொல்ல சைலண்டா வந்துட்டான். பட் ஆனா அவனுக்கு இருந்த ஒரு மைண்ட் செட் என்னன்னா, உண்மையான காதல் திரும்பி வந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு இருந்திருக்கான். அவங்க திரும்பி வந்திருக்காங்க, அதே மாதிரி நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. பட் திரும்பி ஒரு ப்ராப்ளம், திரும்பி வந்திருக்கு, திரும்பி பிரேக்கப் ஆயிருக்கு, திரும்பியும் இது ரொட்டீனா நடந்துட்டே இருக்கு. ஸோ நான் உனக்கு சொன்ன அட்வைஸ் இந்த இடத்துல சொல்றேன். லெட்ஸ் சே எனக்குமே இதெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நாளையும் இந்த இடத்துல சொல்றேன். என்னோட ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் இதே மாதிரி தான். ஸோ ஒன்ஸ் ஒருத்தவங்க உங்களை சீட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா திரும்பி வந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேங்கிற மென்டாலிட்டியை நீங்க வச்சிருக்கீங்கன்னா உங்க மேல உங்களுக்கு ரெஸ்பெக்டே இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். உங்களை ஒருத்தன் விட்டுட்டு போயிட்டா அப்படின்னா விட்டுட்டு போனதான், விட்டுட்டு போயிட்டா அப்படின்னா விட்டுட்டு போயிட்டாதான். நீங்க திரும்பி வந்தாலும் ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், மன்னிச்சிருங்க, பிரச்சனை கிடையாது, ஓகே ஃபைன், நான் உன்னை மன்னிச்சிடறேன், ஓகே ஃபைன், அதோட விட்டுருங்க. அதை விட்டுட்டு இல்ல பரவாயில்ல, நீ திரும்பி வந்தாலும் பரவாயில்ல, நம்ம பழைய மாதிரி இருக்கலாம், வா ஜாலியா இருக்கலாம், மன்னிக்கிறது மணக்கிறதான மனுஷ அதெல்லாம் சொல்லுவாங்க, மனுஷ மனப்பான்மை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது தப்பு. அதை பண்ணாதே. செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பிரதர்ஸ். லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அந்த பவுண்டரியை தாண்டி யாரையுமே வர விடாதீங்க. ஏன் எனக்கு ரொம்ப ரோல் ஆகுது, ஓகே, வர விடாதீங்க, ரைட்? உங்களுக்கு நீங்க தான் ஒரு குருவா இருந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு வாங்க. மேபி நீங்க தனியா இருக்கலாம், ஆனா ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவீங்க உங்க மேல. அதை பார்த்து நிறைய பேர் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆவாங்க. பிகாஸ் மாஸ்குலின் மென் எப்பவுமே வந்து ஃபுல்ஃபில்டா இருப்பாங்க. இவங்க இருந்தாதான் இது இருந்தாதான்ங்கிறது கிடையாது, அவங்க எப்பவுமே ஃபுல்ஃபில்டா இருப்பாங்க. பிகாஸ் தே ஆர் வித் தெம்செல்ஸ். ஸோ ஜஸ்ட் ஹாவ் சம் அமௌண்ட் ஆஃப் வேல்யூஸ் இன் யர் லைஃப். ஓகே, அந்த வேல்யூஸை யாராவது உடைக்கிறாங்க, லட்சே செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஹானஸ்டி, ட்ரூத், குட் பர்சனா இருக்க ட்ரை பண்ணுங்க, நைஸ் பர்சனா இருக்க ட்ரை பண்ணாதீங்க, குட் பர்சனா இருக்க ட்ரை பண்ணுங்க. உங்களை யாருக்கும் பிடிக்கலனாலும் பிரச்சனை கிடையாது, போகட்டும், எனக்கு தெரியும் அந்த பெயின் எப்படி இருக்கும், பிகாஸ் நான் அதை அதிகமாவே ஃபீல் பண்ணிருக்கேன். பட் ஒன்ஸ் அது திரும்பி வந்தாலும் நல்லா இருக்காதுப்பா. எப்பவுமே உடஞ்ச வெசல் வந்து ஒட்ட வச்சா நல்லா இருக்குங்கிறதெல்லாம் பேச்சுக்கு நல்லா இருக்கும். சீட் பண்ணிட்டு போறாங்களா போட்டும். யூ ஜஸ்ட் நீட் டு ஹாவ் சம் அமௌண்ட் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட்.